ஆல். இன்னைக்கு ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிளை எப்படி எலகண்ட்டாக டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவை ஆல்ரெடி ரேப் பண்ண பேங்கிள்ஸ் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் எந்த ஷேப் வேணால் எடுக்கலாம். நான் இன்னைக்கு ஐ ஷேப் எடுத்திருக்கேன், அதாவது ஓவல் ஷேப். அப்புறம் கோல்டு பால் செயின், க்ளூ கட்டர். ஸோ இதை நான் ஆல்ரெடி மெரூன் கலரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செடி மாதிரி ஒரு கொடி மாதிரி நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். ரொம்ப கார்னரில் போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் குந்தன் ஸ்டோன் ஒட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் நம்மளே வந்து இப்படி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல இந்த கோல்டு பால் செயினை அப்படியே ஓட்டிகிட்டே வர வேண்டியதுதான். அந்த க்ளூ மேலே அப்படியே ஓட்டிகிட்டே வரணும். அப்புறம் எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். இப்போ லீவ்ஸ் பேட்டர்னுக்காக அங்கங்க கம் போட்டு அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டிடலாம். ஒரே டைரக்ஷன் தான் ஓட்டணும்னு கிடையாது, நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மாத்தி மாத்தி கூட ஓட்டலாம். அதாவது ஒன்று இப்படி ஓட்டுறோம்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டும் நான் இப்படி கிராஸாகவே விட்டுட்டேன். தேர்ட் வந்து நான் வெர்டிக்கலாக ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றி மாற்றி கூட நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இந்த எஜஸ்ல ஓட்டும் போது மட்டும் அந்த குந்தன் ஸ்டோன் வந்து பேங்கிள்லே முடிஞ்சிருதா, வெளியே நீட்டிட்டு இல்லாமல் அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னா கிட்ட கிட்ட ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இல்லை கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் கிட்ட கிட்ட வேண்டாம்னா தள்ளி தள்ளி ஒட்டிக்கலாம். இட்ஸ் எல்லாமே நம்மளை பொறுத்து தான், நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆக டைம் ஆகும். ஸோ ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லுக் தான் கிடைக்கும். இதை தனியா இதை மட்டும் கூட போட்டுக்கலாம். இந்த மற்ற பேங்கிள்ஸோட பேர் பண்ணி பார்டர் பேங்கிள்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு டிசைன் எப்படி பண்றதுன்னு அப்புறமா பார்க்கலாம்.